ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குடும்பமாக இணைந்து தாய், தகப்பன், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவின் முறையார் என்று இணைந்து நாங்கள் ஆண்டவருக்குள்ளே எல்லாரும் இணைந்து இந்த காலை ஜெபத்தை நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் மீண்டும் ஒருவரை சந்திப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதியதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் தப்புவிப்பார். தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் இல்லை. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த வார்த்தையை படி என்னை நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து, வாதையிலிருந்து, வறுமையிலிருந்து, வேதனையிலிருந்து என்னை விலக்கி காக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. என்னோட கேட்டு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. என்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்க உருவாக்கி எங்களுக்காக அதன் நேரத்தில் கொடுக்குறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பற்றி எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறது. அது மேலான எண்ணமா இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மறந்தாலும் நீங்க எங்களை மறக்காம இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மறக்காம எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்க பிரயாணத்தில, எங்களுடைய திருமண வாழ்க்கையில, திருமணத்தை காணப்போகிற பிள்ளைகள், குழந்தை பெற காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ நன்மை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு வேலை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சிலருக்கு உயர்வை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். நீ உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசி உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலில் சில சரணங்களை நாம் பாடுவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அதில் மேலுள்ள ஆகாயம், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதில் மேலுள்ள ஆகாயம், வானதுதர் சேனையாவும் தேவா உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை
என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கைகளை உயர்த்தி நல்ல விசுவாசத்தோடு நான் உயர்த்தினா என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். என் தேவைகளை அறிந்திருக்கிறவர் அவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை கண்மணியை போல காக்கிறவர் அவர். அவர் உறங்குறதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை. என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலா இருக்கிறார். வெயிலாகிலும் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர் நீர். எனக்கு வரவிருக்கிற ஆக்கினை நீர் ஏற்றுக்கொண்டேன். பெற பண்ணுகிறவர் நீர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர், உயர்த்துகிறவர் நீர், அறிவியலிகளை ஞானியாக மாற்றுகிறவர் நீர். ராஜாக்களின் இருதயத்தை கரைய பண்ணி எங்கள் அதிகாரியின் இருதயத்தை கரைய பண்ணுகிற கர்த்தர், அதை தண்ணீரை போல திருப்புகிற என் கர்த்தர். கோர்ட் கேஸுகளில வியாதிகளில நல்ல மருத்துவராய் இயேசு வந்த பிறகு ஏற்பட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவர் மருத்துவருக்கு மேலான மருத்துவராய், உருவாக்கினவராய், கண்களை கொடுத்தவராய், பேச வைத்தவராய், செவிகள் திறந்தவராய், நடக்க முடியாதவனை நடக்க செய்கிறவராய், மனம் பேதலித்தவனை புத்தி தெளிந்தவனாய் நடக்க பண்ணுகிறவராய், உயிரோடு எழுப்புகிறவராய், மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிறவராய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இயேசுதான் அவர் பெயர், இயேசு கர்த்தர். அவர் நாமம் கர்த்தர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசுவின் நாமத்தை கூப்பிடும் பொழுது அவர் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் தரையில விழுந்து விடவே விடாது. நீங்க ஒரு நிமிடம், ஒரே நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோட இதுக்கு மருந்து, இதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு, என்னை வாழ வைக்கிறவர், என்னை உருவாக்குறவர், என் வாழ்க்கையை நடத்துகிறவர், என் குடும்பத்தில் பெற்றோர், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கணவன், மனைவி, வேலை, ஊழியம், எங்களுடைய பொருளாதாரம், எங்கள் வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் ஒருவர் உண்டு. அவர் பெயர் கிறிஸ்து இயேசு. ஆமென். கையை உயர்த்தி, ஆண்டவரே தஞ்சம் சொல்லுங்க. நீர்தான் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவர். நாங்கள் யாரிடத்துல போவோம்? யாரிடத்துல போவோம் சுவாமி? சிலுவையில கீழே வந்துடுறோம். இந்த சிந்தன ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்ட நீர் எங்களுக்கு மீதி எல்லாம் அருளாதிருப்பது எப்படி? நீர் கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நீ கொடுத்து விட்டீர். எல்லாம் கைகளை வைத்து ஆமென் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ கொடுத்துட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொட்டிட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றினீர், ஸ்தோத்திரம். என் கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைய பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினீர், ஸ்தோத்திரம். ஜீரண மண்டலங்களை புதிதாக்கினீர், ஸ்தோத்திரம். என் சிறுநீரகத்தை மாற்றினீர், ஸ்தோத்திரம். என் கணையத்தை மாற்றினீர், ஸ்தோத்திரம். என் கழுத்து எலும்புகளில் என்னுடைய வல்லமை, என்னுடைய வலது பக்கத்தில் என்னுடைய ஷோல்டர்ல காணப்படுகிற வலி வேதனைகள் எல்லாம் மறைய பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை கட்டுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். திருமணம் நடத்தி வைக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எல்லா தேவையிலும் சந்திக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று ஆண்டவர் எப்படி கடலில் மேலே நடந்து வந்தார் என்ற நிகழ்ச்சியை மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நாம் ஆரம்பித்தோம். துரிதமாய் அவர்களை புறப்பட பண்ணினவர். அவங்க 4ஆம் ஜாமத்தில் எதிர்காற்றினாலே 24ஆம் வசனம் 14:24 அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அளவுப்பட்டது. ரொம்ப எதிர்காற்று, படகு போக முடியல. அப்படியே நிற்கிறாங்க. பாதி வழியில ஸ்தம்பித்து நிற்கிறாங்க.
எதிர்காற்று. எதிர்காற்று. இந்த ஒரு வார்த்தை நமக்கு நிறைய செய்தி சொல்லுது இல்ல? கடல் ஒரு செய்தி சொல்லுது, கப்பல் ஒரு செய்தி சொல்லுது, அதுல பண்ணுகிற யாத்திரை ஒரு செய்தி சொல்லுது, அதுல உட்கார்ந்து இருக்கிற டிசைபிள்ஸ் ஒரு செய்தி சொல்லுது, இயற்கை இவங்களை போக வழிவிடாம தடுக்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த நற்செய்தி மற்ற சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க, வேறு படகுகளும் இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் தேடி வாசிக்கணும் என்பதற்காக. வேறு படகுகளும் இருந்தது. அவங்க மாத்திரமல்ல, நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தரின் பிள்ளைகள் மாத்திரம் சோதிக்கப்படுகிறது இல்லை, அல்லது உபத்திரவத்துல போகிறது இல்லை. இந்த உலகமே ஒரு கடல் போல. அதுல கப்பல்ல பயணம் பண்ணுகிற நாம கிறிஸ்துவின் பிள்ளைகள். இந்த கடலின் மேலே அநேக கப்பல்கள் உலாவி வந்து கொண்டிருக்கிறது, பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்க வேறு காஸ்பல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறே படகுகளும் இருந்தன அப்படின்னு இருக்கும். ஆனா அற்புதம் நடக்கும் பொழுது நமக்கு மாத்திரம் நடக்காது, மற்றவர்களுக்கும் அந்த அற்புதம் உதவியா இருக்கும். ஏன் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, நாமும் நல்லா இருப்போம், ஆண்டவரால மற்றவர்களும் கர்த்தர் நல்லா தான் வைப்பாரு. ஏன்னா அவருடைய இயல்பு அது. சரி, யாரெல்லாம் இந்த மாதிரி எதிர்காற்றுல ரொம்ப பயணம் மேற்கொள்ளாதபடி ரொம்ப தடையா இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க தடைகளை கொஞ்சம் பாருங்க. அது காற்றா இருக்கலாம், அது எதிகோ மதிச்சோலாக இருக்கலாம், அது செங்கடலா இருக்கலாம், அது சிறைச்சாலையா இருக்கலாம், அல்லது குழியா இருக்கலாம், அல்லது வேறு ஏதோவாக இருக்கலாம், அது வேலையில இருக்கலாம். நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து இவ்வளோ கோட் காட்டினேன். சிலர் வந்து வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு எதிர்காற்று இருக்கும், திருமண வாழ்க்கை எதிர்காற்றா இருக்கும், குழந்தை பேரு எதிர்காற்றா இருக்கும், காத்திருந்து 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 தடை தடை தடை. அல்லது திருமண வாழ்க்கை எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போறாங்களே தவிர ஒருத்தருக்கும், சிலருக்கு அமையுது, ஒரு சிலருக்கு அமையல. சரி, இங்க இதை நிறுத்திட்டு இந்த அப்ளிகேஷன் தான் மிக முக்கியம். இந்த எதிர்காற்றில ஒருவரால மாத்திரம் நடக்க முடியுதுன்னா அவர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த வசனம் சொல்லுது, 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேலே நடந்து அவரிடத்தில் வந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யோசிக்கலாம். நான் இப்போ ஆவியானவர் எனக்கு நடத்துற மாதிரியே நான் பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து கடல் நடக்கும் பொழுது காத்து அடிச்சிருக்காதா? அந்த புயல்ல அந்த புயல் காற்று அவரை தொட்டு இருக்காதா? யோசனை பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. ஆனா அவர் நடந்தார். He walked. அதன் சூழலில் அவர் நடந்தார். அவரை கண்டு காற்று பயந்தது. எப்பவுமே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், ஒருவேளை அவரும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமனா இருந்து, ஐயோ பதில நிக்குது, என்ன பண்ணட்டும், காத்து நிக்கட்டும், அப்புறம் நான் போறேன் அப்படிலாம். காத்து எப்ப நிக்கிறது, நாம எப்ப போகுது? மழையை பார்க்கிறவன், வானத்தை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எல்லா சூழ்நிலையிலும் நாம் நடக்க முயற்சிக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஆண்டவர் மாதிரி இல்லை, ஆண்டவருக்குள் இருக்கிற வல்லமை நமக்கு இல்லை. இருந்தாலும் ஆண்டவரின் சாயல்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய சீடர்களா, ஆண்டவருடைய வேலைக்காரர்களா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு தைரியத்தோட சொல்றேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நிறைய தாழ்வில நடக்கும் பொழுது என் ஆண்டவர் என் கூட இருக்கிறத நான் நிறைய உணர்வேன். பொருளாதார சீரழிவில இருக்கும் பொழுது என் நேசர் என்னோடு கூட இருக்கிறத நான் உணர்வேன். வியாதியின் மத்தியிலே, குழப்பங்கள் மத்தியில
என் இயேசு என்னோடு கூட இருக்கிறதை நான் அப்படி உணர்வு. ஏன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் அடுத்த நாளே மாறும். அந்த சூழ்நிலை காலையில் தோன்றும், மாலையில இருக்காது. நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன். அது நாளைக்கு நடக்குமோ அடுத்த வாரம் நடக்குமோ என்றெல்லாம் தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன ஆச்சரியமா நடத்துவார் என்று சொன்னார். அவருடைய வல்லமைக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்திலும், ஒவ்வொரு ஊழியத்திலும், ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும், ஒவ்வொரு தம்பதியர்கள் மத்தியிலும் இந்த எதிர்காற்று இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கிறது. 26ல அப்படியே நின்றுடக்கூடாது, ஸ்தம்பிச்சிடக்கூடாது, நடக்க பார்க்கணும். ஆமென். இவங்க என்ன பண்ணாங்க பாருங்களேன், கலக்கம் அடைந்தார்கள். யாரை பார்த்து? இயேசு கடலின் மேலே நடக்கிறதை பார்த்து கலக்கம் அடைந்தார்கள். ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள். உடனே இயேசு அவளோடு கூட பேசி திடன் கொள்ளுங்கள் என்றார். இமீடியட்டா பேசுறார். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த பயத்தை ரொம்ப எக்ஸ்டெண்டெல்லாம் பண்ண வைக்க மாட்டார். இது ஒரு செய்தி சிலருக்கு வருது. பயந்துனே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, அவங்க சந்தேகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, அவங்க கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி இம்மீடியட்டா வைப்பார். அவர் கொஞ்சம் லேட்டா கூட சொல்லியிருக்கலாம். பட் என்னுடைய விளக்கம் என்னன்னா, அவர்கள் உடனே உடனே இம்மீடியட்லி அவங்க என்ன செய்தார்? உடனே இயேசு அவளோடு கூட பேசி, ஹலோ பீட்டர், ஹலோ ஜேம்ஸ், ஹலோ ஜான், ஆண்ட்ரூ, மேத்யூ, நான் தான் சொல்லி, நான் தான், பயப்படாதுங்க. நான் தான் என்ற வார்த்தை பயங்கரமான தியாலஜி. அது நம்ம தியாலஜிக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. வேணா உங்களுக்கு ஒரு வேர்ஸை நான் காண்பித்து கொடுக்குறேன். மோசே கேட்டான், நீங்க யாருப்பா, நான் ஏன் அதை செய்யணும், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இங்க சொல்றாரு. நான் யார் தெரியுமா? ஆதியில வார்த்தை. நான் யார் தெரியுமா? செங்கடல பிறக்கும் பொழுதும் ஆபிரகாமுக்கு முன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை, ஸ்டேட்மெண்ட். அது பயப்படாதருங்கன்னு சொல்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடுங்கள் என்று சொல்றார். சரி, இப்போ பேதுரு தான் இப்போ நமக்கு முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ கப்பலில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இதில் எத்தனை பேர் பேதுரு மாதிரி தைரியமா எங்க பயங்கரமான புயல், எதிர்காற்று, அலைகளினாலே அளவுப்பட்டது, நானும் வரேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் கொஞ்சம் கையை தூக்கி காண்பிங்க பார்ப்போம். இயேசு நடந்தாருன்னு சொன்னேன். அப்போ காற்று அடிச்சுதான்னு கேட்டேன். நீங்க என்ன மனசுல நினைச்சீங்க எனக்கு தெரியாது. இப்போவும் காற்று அடித்து தான் இருக்குது, இப்பொழுதும் அலை தான் இருக்கு. இயேசு அந்த அலையில, காற்றில, அந்த பெரிய புயலில நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சேதம் வரல. அவர் காற்று கூட அவரை ஒன்றும் தொந்தரவு செய்ய முடியாது. இப்போ பேதுரு சொல்றார், கையை நீட்டி, நீரே என்றார், நான் வரட்டும். பிரியமானவர்களே, இந்த தைரியம் நமக்கு அவசியம். இதுதான் சொல்றேன், பாசிட்டிவ் அப்ரோச். தைரியமான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. இந்த வாரம் அப்படிதான் நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். சில பேர் இந்த வியாதியிலே இருந்துட்டு, நான் சிலர் ஆம்பியன்னு சொல்லதே சொல்றேன், ஸோ இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, டாக்டர்கிட்ட போக வேணாம். ஏன் நான் பண்ணது அதுதான் இல்லை, ஒரு காலத்தில் பண்ணது. ஐயோ அதை சொல்றோம்னா இதை சொல்றோம்னா, டெஸ்ட் அதை காட்டுமா இதை காட்டும், எடுத்து வைப்பா. டெஸ்ட்டு ரிசல்ட்டு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வா.
அதே மாதிரி வேலை தான், புதுசு பரவாயில்ல. அதே திருமண காரியம்தான், முயற்சி ஃபர்ஸ்ட். இல்லை நான் உட்காந்தே இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன், கரெக்ட், எல்லாம் நல்லது. மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? ஆமாம் பண்ணியிருக்கிறேன். சரி வரும், வெயிட் பண்ணுங்க. சிலர் அதையும் நான் பண்ணல, கர்த்தர் எனக்கு காண்பிப்பார். முயற்சி. அந்த அலைகள் மத்தியில அந்த 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 சூழ்நிலையில நடக்க பழகணும். எல்லாருக்கும் ஸ்மூதான வாழ்க்கை டெஃபினட்டா வராது. டெஃபினட்டா சொல்றேன் பாருங்க, நான் எழுதி தரேன் பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரஃப் பேச்சஸ் வழியா நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும். என் ஊழியத்தின் பாதை முழுவதும் அப்படிதான். 10 நாளைக்கு நல்லா இருக்கும், 15வது நாள் கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். அப்படியே இறங்கி ஏறும், இறங்கி ஏறும், இறங்கி ஏறும். ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்கும். வியாதி வரும், பிள்ளைகள் பற்றி கவலை வரும், பொருளாதார பிரச்சனைகள் வரும், ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும், எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். அதில் நான் உட்காந்து படுத்துருவேன். ஏன்னா ஒரு மனசு என்பது, மனசு அல்லது மைண்ட் என்பது என்ன தெரியுமா? ஒரு காரியம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை கடந்து போக முடியல, சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னா இமீடியட்டா நம்ம மனசு சொல்ற விஷயம், நீ படுத்துரு, வெளியே போகாத, அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிப்ரெஷன் மோட்ல போயிருவீங்க. கம் ஆன், டேக் அ ஸ்டெப். தைரியமா, போல்டா. பீட்டர் ஏன் சர்ச்சுக்கெல்லாம் லீடரா? அவரை ஒரு ஸ்டோன் ஆண்டவர் சொல்லட்டும், முதல்ல பெபிள்னு சொன்னாரு. பெபிள்னா சின்ன சின்ன கற்கள். அதுக்கப்புறம் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னு சொல்லி ஒரு பாறையை சொன்னாரு. ஏன்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாசிட்டிவ் அப்ரோச். அவன் நடந்துதான் உடனே நானும் நடந்துட்டேன், இயேசுவை போல நானும் கடல் நடந்துட்டேன். அந்த பெருமைப்படுத்துறதுக்கெல்லாம் பாவம் ஃபிஷர்மேன், அதெல்லாம் அவன் ஆசைப்பட்டதாக இங்க சொல்லப்படவே இல்லை. அவன் ஒரு 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 ஃபிஷர்மேன். அவன் நான் நடக்கணும், லெட் மீ வாக். எஸ், இங்க ஆண்டவருடைய அப்ரோச் பாருங்களேன். நடந்து வர கட்டளையிடும் என்று, அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாயிருந்தது. ஆமே, நீங்க பாருங்க, இயேசு இருக்கிறாரு, காற்றும் இருக்கு. இயேசு நடந்து வராரு, காற்று புயல் இருக்கு. இயேசு வராரு, அலை அடிக்குது, கொந்தளிப்பு அடங்கல. அந்த சூழ்நிலை, இதுதான் உலகம், இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். இது எல்லாருக்கும் இருக்கும். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அதனால உங்களை நான் ஏதோ டிஸப்பாயின்மெண்டா பேசுறேன், நெகட்டிவா பேசுறேன் நினைக்காது. எல்லாம் பாசிட்டிவா தான். நீங்க அந்த சூழ்நிலையில உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இவரு காற்றையும் கடலையும் அதற்ற வல்லமை உடையவர், கடலின் மேல் நடந்து வருகிறவர், கடலை பிரித்தவர், நதியை ஒரு குவியலாய் நிற்க பண்ணினவர், சூரியனை சந்திரனை நிற்க பண்ணினவர் நம்ம கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. அவன் நடந்து வருகிற பொழுது காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகல, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உள்ள போறான். ஆண்டவர் உள்ள போகிற வரைக்கும் he kept silent. உள்ள போகும்போது இது வரைக்கும் அப்படி உள்ள போது நீச்சல் தெரிஞ்சவன் தான். அவன் கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். நான் எப்ப சொல்வேன், நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளியே வந்துதான் ஆகும். நிச்சயம் வருவீங்க. ஏன்னா தூக்க ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கிறிஸ்து. கவலைப்படாது. நீங்க உள்ள போயிட்டீங்கன்னாவே ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்து உங்களை தூக்கி விடும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற அந்த வித்தியாசமான அனுபவம் பாருங்க. இயேசு அவன் கையை நீட்டி, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அவர்கள் படவில ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவங்க எல்லாம் சொன்னாங்க, படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். தெரியுமா, இன்னைக்கு இப்பேற்பட்ட விசுவாசம்
எப்படி வந்தது பேதுருக்கு, ஆனா எப்படி போச்சு நிமிடத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது காற்று. அவன் பார்த்து பயந்தான். இப்போ நம்ம ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது மனதுல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், மைண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை ஆண்டவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவர் நம்ம விட்டு விலகிட்டார் என்று நாம மனதில் நம்பும் பொழுது மனதுக்குள்ள ஒரு இருள் வரும், கவ்வும், பயம் வரும். அந்த பயத்துக்கு மாத்திர இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி சொன்ன வார்த்தை அதுதான், இது உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அவரை கூப்பிட்டா அவர் நிச்சயம் உடனே அங்கதான் இருப்பார். அது எந்த ஜாமமா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அவர் நம்மோடு கூட இருக்க உதவி செய்ய, கரம் பிடிச்சு தூக்கி எடுத்து நிறுத்த. அதுக்கப்புறம் அவர் ஏறி உட்கார்ந்த பிறகுதான் காற்று அமர்ந்தது. அவங்க பயணப்பட்ட அக்கறைக்கு போனார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அந்த அற்புத நாதர் இயேசுவை நீங்க மனக்கண் முன்னால கொண்டு வாங்க. ஜெபம் பண்ணலாம். மனக்கண் முன்னால் கொண்டாங்க. ஒருவேளை நீங்க ரைட்ல டிசைட் வச்சதுன்னா வச்சுக்கோங்க, அல்லது லெஃப்ட்ல வச்சுக்கோன்னா வச்சுக்கோங்க, அல்லது ஃப்ரண்ட்ல வச்சுக்கோன்னா வச்சுக்கோங்க, அல்லது எனக்கு பின்னாடி நீங்க பாதுகாப்பா வாங்க ஆண்டவரேன்னு சொன்னா வச்சுக்கோங்க. ஒரு சிலுவையை போல கர்த்தர் நம்மை சூழ்ந்து காக்கிற தேவன். அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நீங்க போகிற வழியை கர்த்தர் அறிவார். ஆமா, நீங்க போகிற வழியை கர்த்தர் அறிவார். பொன்னாய் விளங்கும்படி கர்த்தர் உங்களை புடமிடுகிறார். நீங்க காற்றை கண்டு, அலைகளை கண்டு அமிழ்ந்து போகிறோமே என்ற ஒரு வார்த்தை மாத்திரம் நெகட்டிவா பேசாதீங்க. நிச்சயம் உங்களை அமிழ விட மாட்டார். அழைத்தவர் உண்மையில் உங்களை அடியில ஆழத்துல கொண்டு போய் அவர் விட்டு உங்களை சாகடிக்கும்படியா உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை வாழ வைக்கும்படியாய், பிழைக்கும்படியாய், ஆசீர்வாதமாய் திருமணத்தை காணும்படியாய், வேலை கிடைக்கும்படியாய், ஊழியம் கிடைக்கும்படியாய், வருமானம் பெருகும்படியாய், வியாபாரம் விருத்தி அடையும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம தான் லேட்டா போய் அவரை பிடிச்சு கொண்டோம். அதனால அவர் நம்மை விட்டு விலக, அவர் கரம் எப்போது நீட்டப்பட்டே இருக்கிறது. நீங்க கூப்பிட்டா நிச்சயம் தூக்க அவர் காத்திருக்கிறார். இஸ் தேர் ஸ்டாண்டிங் நியர் பை யூ. கூப்பிடுங்க. இப்ப எந்த சூழ்நிலையில் அவர் வந்து நிற்பார். அவர் அங்கேதான் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த ஊழியத்தை துவங்கினவர் நீர், காலை ஜெபத்தை துவங்கினவர், இதற்கு உதவி செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசேஷமாக அவருடைய குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து இந்த நாளில் சொன்னபடியே கரம் பிடிச்சு தூக்கி எடுத்து நிறுத்தி உம்மோடு கூட படகிலே பயணம் பண்ணுகிற கிருபை அவங்களுக்கு தான். அதே போல எல்லா தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள், நான் இடையில சொன்ன எல்லா தேவைகள் ஒருவேளை எது விட்டிருந்தாலும் அதை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அந்த தேவைகளோடு இருக்கிறவங்க கர்த்தர் உங்க கரம் பிடிச்சு தூக்குறத நான் பார்க்கிறேன். ஒரு கரம் நீட்டப்படுகிறத நான் பார்க்கிறேன். நீங்க உங்க கரத்தை நீட்டுங்க. அவர் உங்களை பிடிச்சு தூக்கி எடுத்து அவர் அந்த அலைகளின் நடுவே நடக்க வைப்பார். ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், கண்ண முடிக்குங்க. அவர் நடந்து வரும்பொழுதும் காற்று இருந்துதான் இருக்க வேண்டும், அலைகள் அடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனா அவர் சாலிடா இருந்தார். பேதுரு நடந்து வரும்பொழுது, அவர் இயேசு அங்கு நின்ற போது அலைகள் இருந்தது, காற்றும் இருந்தது, அமிழ போகிற ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஆனாலும் இருவரும் நடந்து போகிற பொழுதும் அந்த சூழல் தான் இருந்தது. அவங்க படகுல அமர்ற வரைக்கும் அந்த சூழல் அப்படிதான் இருந்தது. பெரியமானவர்களே, சில நேரங்கள் தான் ஒரு 10 ஸ்டெப்பு தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். மேபி 5 ஸ்டெப்ஸ், மேபி 3 ஸ்டெப்ஸ், மேபி 10 ஸ்டெப். 1 நாள், 2 நாள், 3 நாள், 30 நாள். நான் இந்த வருஷம், இந்த மாதம் முழுதும் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், ஒரு 30 days டைம் கொடுங்க ஆண்டவருக்கு.
இந்த 30 டேஸ்க்குள்ள ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே 30 நாளிலே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்மோடு நடக்கணும், உம்மோடு உட்கார்ந்து பயணம் பண்ணணும், உம்மோடு கூட வாழ்ந்து சுகித்து உம்முடைய ஊழியத்தை செய்யணும், உம்மோடு கூட நான் நலமாய் வாழணும். உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமா இருக்கணும், எல்லா வியாதிகளும் நீங்கி நான் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த வாழ்க்கையை இன்னும் யாத்துறைய உம்மோடு கூட நான் முடிக்கணும், தைரியமா முடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.